கரை இரண்டும் பிரியாமலே அட நதி இல்லை நதி இல்லை நதி இல்லையே கை இரண்டும் பிரியாமலே ஒரு செயல் இல்லை செயல் இல்லை செயல் இல்லையே தினந்தோறும் மழை என்றால் சுவை சுவை இல்லையே கொஞ்சம் வெயில் காய்ந்து மழை வந்தால் சுகம் சுகம் கொள்ளையே உருகாத மெழுகுக்கு ஒளி ஒளி இல்லையே கொஞ்சம் பிரியாத உறவுக்கு பலம் பலம் இல்லையே பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பென்ன அன்பா ஒரு உடலை பிரியாமலே ஒரு உயிருக்கு உயிருக்கு பிறப்பில்லையே இரு உதடு பிரியாமலே ஒரு சொல்லில்லை சொல்லில்லை சொல்லில்லையே தண்டவாளம் பிரியாமலே ஒரு ரயில் இல்லை ரயில் இல்லை ரயில் இல்லையே என்ன மனதை பிரியாமலே ஒரு கவி இல்லை கவி இல்லை கவி இல்லையே ஆள் கிழித்த நீரலுக்கு பிரிவு பிரிவில்லையே கொஞ்சம் வானிலவு மறைந்து சென்றால் பிரிவு முடிவில்லையே பிரியாத உறவோடு ருசி ருசி இல்லையே இந்த பிரிவுக்குள் உறவென்று பெயர் பெயர் முல்லையே விளந்தால்தான் அணு கொண்ட ஆற்றல் தெரியும் கொஞ்சம் பிரிந்தால்தான் காதல் மேன்மை புரியும் காலையில் கதிரவன் கடல் விட்டு வருவதும் மாலையில் கதிரவன் மலை தொட்டு பிரிவதும் இயற்கையடி 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 கோடையில் மேகம் கடல் விட்டு பிரிவதும் பாடையில் மீண்டும் கடல் தொட்டு இணைவதும் இயற்கையடி 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 பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பென்ன அன்பா பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா சூர்யா தூள் பண்ணிட்டாமா தூள் பண்ணிட்டேன் காதலிக்கிறது பெருசு இல்ல அதுல மதிக்கிற பாரு அதான் பெருசு ஒரு வழியா 365 நாள் ஸ்கீம் முடிச்சிட்டேன் நிம்மதியா பெருமை சொல்றேன் மச்சான் ஏ கவிஞா மார்க்கெட்டிங் பாஷையில பேசாதடா இது என்ன 1 இயர் ஸ்கீமா ஜவமையா ஜவம் ஏய் அவன் நினைப்பெல்லாம் இங்க இல்ல எப்படா பொழுது விடியும்னு பாத்துட்டு இருக்கான் ஒரு வருஷம் பொறுத்துக்கிட்ட என்னால இந்த ஒரு நைட்டை பொறுத்துக்க முடியாது போல இருக்கு. டேய் சும்மாவா சொன்னாங்க காத்திருந்தா ஒரு நிமிஷம் கூட வருஷம் ஒரு வருஷம் பார்க்க முடியாத காதலிய நாளைக்கு பார்க்க போறான்ல அந்த எக்ஸைட்டிங் தான் அந்த ஃபீலிங்ஸ் நினைச்சா எனக்கே புல் அரிக்குது அரே சும்மா இருங்கப்பா நம்ம சூர்யாவுக்காக ஒரு மூத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மூத்திரம் இல்லடா நாத்தம் முடிச்சோனே மோந்திரம் ச்சே, மோதிரம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உட்காருங்க எல்லாம் நல்லா இருக்கும் ஐயோ வத்தி குச்சி சிரிக்குது சும்மா வத்தி குச்சி நான் அப்படிதான் சொல்றேன் என்ன எல்லாம் ஒண்ணா கூடி வந்திருக்கீங்க உங்க குடும்பத்துல உன்னை கூட போகுதுல அதுக்கு தான் டேய் இப்போ சொல்றேன் எங்க போறீங்க உட்காருங்க காபி போட்டு கொண்டு வரேன் காப்பிலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் சூரிய உங்களுக்கு தனியா பேசணுமா வாங்கடா என்னடா கிளம்பிட்டீங்க இப்போது சொல்லிடுறேன் என்னடா சூர்யா என்னடா விசேஷம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வருஷமா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் சாரிப்பா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் யாரு அது பேரு ரிஷபா எனக்கு சண்டை போட்டு அண்ணி கடிச்சிட்டாங்க
ஏய் சட்டு புட்டுன்னு சைட் அடிச்சோமா, சக்கு புக்குன்னு தொட்டு பார்த்தோமா, காச்சு மூச்சுன்னு கல்யாணம் பண்ணோமா, கனாபுனான்னு குட்டி பெத்தோமான்னு இல்லாம வாழ்க்கையே வேற மாதிரி வாழ்ந்து காட்டுறீங்கடா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஈஸ்வரா, நான் கும்பிடுற தெய்வம் கைவிட்டுடுமா என்ன? உனக்கு ஒரு குடும்பம் அமைய போறத நினைச்சு என் மனசு இப்பதான் குளிருது. இதுக்குதான் இந்த தாடியா? பத்துக்கிட்டியா? உருளைக்கிழங்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தியடா. அது எதுக்குன்னு இப்ப எல்லாம் புரியுது. கல்யாணம், நிச்சயதார்த்தம் யூசுவல் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். பட் இந்த நாள் இருக்கு பாரு, ஸ்பெஷல் ஸ்பெஷல். என் மருமகளை நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. எங்களின் வருங்கால மருமகளுக்கு அன்பு பரிசு. Thank you. Okay, darling. மருமகளே மருமகளே வா வா லா 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 தேரா லா லா. அப்பா ஏன் சூர்யா, அவ வருவான்னு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. வருவா வருவா, கண்டிப்பா வருவா. டேய் சூர்யா, நீ வா, அவ வீட்டுக்கு போலாம். ஏ பிச்சமுத்து, நீ இங்க இருந்து அவ வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. ஏய் மொட்டை, நீ யாரு? எந்த ஊரு? எங்க போயிட்டு இருக்க? எவ்வளோ தூரமா கேட்டே வர. யாய திறந்து ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? சொல்றானே. ஐயா நீங்க போயிருக்கீங்க. நமக்கு என்ன வந்துச்சு? குளிந்தர் பேட்டையே வந்துருச்சுல்ல. யாரு? என்ன வேணும்? இங்க ரிஷபா இருக்காங்களா? ரிஷபாவா? இங்கதான் இருந்தாங்க, ஆனா இப்போ இல்ல. அப்ப இல்லையா? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அட்ரஸ் தெரியாது, அவங்க திருச்சியில இருக்காங்க. திருச்சிலையா? ரிஷபாவோட புருஷன் ஊர் அதானே? ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்றீங்க, அவளுக்கு கல்யாணம் ஆனது கூட தெரியாதா? யாரு சொல்றீங்க? இந்த பூச்செடிலாம் வித்துட்டு இருக்காளே சாவித்ரி, அவ பொண்ணு ரிஷபா தானே பேசுறீங்க? அவங்கதான். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். எத்தனை தடவை கேட்டாலும் அதான். அப்பா ம். என்னப்பா இன்னும் அண்ணி காணோம்? ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கிறாங்க இல்லையா, பேசுறதுக்கு நிறைய இருக்கும். வருவாங்க. உஷா, ஏ உஷா, இதோ வரேம்மா. வாடி இங்க. ஹலோ. எனக்கு இந்த பால் பாயசத்துல சக்கரை சரியா இருக்கான்னு பாருங்க. மருமக வரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். எனக்கு 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 அப்பா என்ன சொல்லுங்க. ஏன் பழற? என்ன அம்மா எனக்கு அப்பா ஏன் பழற? என்னாச்சுப்பா? அந்த பொண்ணு நம்ம சூர்யா விட்டுட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணி போன வந்துச்சு. நம்ம சூர்யா விட்டுட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டாளா? என்னாச்சுப்பா? அமெரிக்கால இருக்கு அழகோட்ட கோயில் இருக்கு.
மொத அடி 3வது அடி நடுவுல 2வது அடியை காணாம. இப்ப ஆரம்பிக்க போகுது பாரு. ஐயோ, பல்லே உடைஞ்சிருச்சுடா. கோவிலுக்கு வந்தமா மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டமான்னு இல்லாம மெயின் கார்டு கேட்டு மணிகண்ட பொண்டாட்டியே உரைச்சிட்டியாடா. அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தா இவன் ஏன் உரச போறான்?